தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இதை வலியுறுத்தவே இந்நாடகம். நாடகத்தின் தலைப்பு நாம் யார். அப்போது இந்தியாவில் மலேசியாவில் ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்தனர். உலகமே அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. எனவே அவர்களுக்கு தேவையான இடங்களில் உள்ள வளங்களை மேம்படுத்தவும் அபகரிக்கவும் மக்களை இடம்பெயர வைத்தனர். அப்படி தமிழகத்திலிருந்து ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்ய நமது மூதாதையர்களை ரஜூனா கப்பல் மூலமாக அழைத்து வந்தனர் ஆங்கிலேயர்கள். 3 அடுக்கு கப்பலில் நம்மை ஆகக்கீழ் தளத்தில் அழைத்து வந்தார்கள். டீசல் வாடை, கழிவு வாடை சூழ 1 வாரத்திற்கு மேல் பயணம் செய்து சஞ்சு கூலிகளாக தமிழர்கள் மலாயாகம் அடைந்தனர். Does
விதமாக நடந்து கொண்டது. இந்த வெள்ளக்காரனோட அநியாயம் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது. ஆமா அண்ணன், அவனை பார்த்து அடிமை மாதிரி வாய்ப்புத்தி கீழே குடிச்சு நிற்க சொல்றான். சைக்கிள் போனா திரும்பி நடக்க சொல்றான். அது மட்டுமா, தலையில கட்டிங்க துண்டை இடுப்புல கட்ட சொல்றான். சொல்றது கேட்கலா அடிச்சே கொள்றான். சொல்லவே வெக்கமா இருக்கு. ஆள் இல்லாத நேரமா பார்த்து கையை பிடிச்சி இழுக்கிறான். புருஷன் இல்லாம அப்படி ஒண்டி கட்டையா இருக்கிறேனே, இன்றைய காலத்தை எப்படி ஓட்டு வேணுமோ. கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் உங்க பக்கம் இருக்கிறோம். ஏன்னா இங்க வள வளன்னு பேச்சு நீதான் உங்க பேசுற. இந்த வாங்கிக்கோ. நீங்க எல்லாம் நல்லா வேலை செஞ்சாதான் தொலை நல்லா இருக்கும். புரிஞ்சதா? இதை நம்ம பெரிய வரக்கூடாது. நம்ம பார்த்து நடத்தி ஆகணும். நாம சாதாரண ஆளுங்க. நாம என்னென்ன போராட்டம் நடத்துறது? நாம சீவன் ஒரு மரத்துக்கு 20 காசு கொடுக்குறாங்க. ஆனா அதுவே சீரருக்கு 35 காசு கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு? ஆமா, இதை எதிர்த்து நம்ம பார்த்து நடத்தி ஆகணும். நம்ம எப்படி போராட்டம் நடத்துறது? நம்ம வாழ்க்கையே போராட்டமா இருக்க. கவலைப்படாதீங்க, நம்மளை வழிநடத்த ஆயுஷ்நாதன் இருக்காரு. யார் இந்த ஆரேஷ்னாரு? ஆயுஷ்நாதன் நம்மளை போல தோட்ட பாட்டாளிகளுக்காக குரல் கொடுக்கிற போராளி. நம்ம கஷ்டத்தை சொன்னா அவர் ஒரு வழி சொல்லுவார். நண்பர்கள், ஆர்.எச். நாதன் என்ற பெயரை நீங்கள் யாரும் கேள்விப்பட்டுள்ளீர்களா? உங்கள் வீடுகளில் அந்த பெயர் ஒலிக்க கேட்டுள்ளீர்களா? ஆம், நம்முடைய பலவீனம் இதுதான். நாம் வரலாற்றை மறந்தவர்கள், நமக்காக போராடும் மனிதர்களை மறந்தவர்கள், நமக்காக ரத்தம் சிந்தும் உறவுகளை மறந்தவர்கள், வரலாற்று நாயகர்களை மறந்து சினிமா கதாநாயகர்களுக்கு விசிலடிக்கும் சமூகம் மிக விரைவில் அழிவை நோக்கி செல்லும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். எனதருமை தொழிலாளர் தோழர்களே, நான் தான் ஆர்.எச். நாதன். நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். நாம் என்ன ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளா அல்லது கோழைகளா? நமது தாய்நாடான இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள் ஆள்கிறார்கள். அதன் காரணமாகவே ஆங்கிலேயர் ஆட்சியில் உள்ள இந்நாட்டுக்கு நாம் வேலை செய்ய வந்தோம். ஆனால் இங்கு நம்மை அடிமைகளைப் போல நடத்துகிறார்கள். நமக்கு ஒரு சம்பளமும் சீனர்களுக்கு ஒரு சம்பளமும் கொடுக்கிறார்கள். ஐயா, இதற்கு என்ன செய்ய? போராட்டம். போராட்டம் தான் ஒரே வழி. நாம் உடனடியாக வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும். ஐயா, அப்படி செய்தால் ஆங்கிலேயர்கள் நம் கோரிக்கைக்கு அடிபணிவார்கள். ஐயா, அது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? மாத கணக்கில் நாம் வேலைக்கு செல்லாமல் மறியல் செய்தால் ஆங்கிலேய அரசுக்கு பெரும் நட்டம் ஏற்படும். அதன் விளைவாக நமது கோரிக்கைக்கு சம்மதித்தே ஆக வேண்டும். மாசக்கணக்கில் வேலைக்கு போகலன்னா சம்பளம் கிடைக்காது ஐயா. அப்ப எனக்கு குழந்தை குட்டிங்க பட்டினே கிடைக்குமா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இங்குதான் நமது தொழிலாளர் ஒற்றுமையை காட்டப் போகிறோம். எத்தனை மாதங்கள் போராட்டம் தொடர்ந்தாலும் உங்களுக்கான உணவை பிற மாநிலத்து தொழிலாளர்கள் வழங்குவார்கள். தொழிலாளி ஒருவனுக்கு பிரச்சனை என்றால் மற்ற தொழிலாளர்கள் உடன் இருப்பார்கள் என்பதை காட்ட வேண்டும். தொழிலாளர் போராட்டம் ஓங்குக! ஆங்கிலேயரின் கொடுங்கோலாட்சி ஒழிக! கவனமாக கேளுங்கள். இந்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் போராட்டம் நடத்திய தொழிலாளர்கள் தமிழர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்ச் மாதம் 1941ஆம் ஆண்டு கில்லான் தொழிலாளர் கிளர்ச்சி தொடங்கியது. 2 மாதங்களுக்கு மேலாக போராட்டம் நடந்தது. அதற்கு காரணமானவர் ஆர்.எச். நாதன். இன்று நாம் அனைவரும் மறந்துவிட்ட ஆர்.எச். நாதன் நமக்கான போராடியவர், மக்களை ஒன்று திரட்டியவர், மக்களை சிந்திக்க வைத்தவர். அந்த போராட்டத்தில் ஆர்.எச். நாதன் 12 கோரிக்கைகளை முன்வைத்து போராடினார். இந்திய சீன தொழிலாளர்களுக்கு இடையே உள்ள ஊதிய வேறுபாடு களையப்பட வேண்டும். தொழிலாளர்களை கொடூரமாக நடத்தும் இலங்கையர்களையும் மலையாளிகளையும் மாற்றி அவர்களுக்கு பதிலாக தமிழ் பேசும் அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும்.
அடக்கி ஆங்கிலத்துறைக்கு கடும் இடைஞ்சலாக இருந்தது. இந்த கூலி ரொம்ப பிரச்சனைக்காரங்க. It's okay, everything will be fine. Shut up! Go away! Okay, you look so tension. I will go. And later I will come back. இந்த கூலிகளை எப்படியாவது அடக்கியே ஆகும். எஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான். His name is R.H. Nagar. அவனை அரெஸ்ட் பண்ணா எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. Guards! Sir! இப்பவே போய் R.H. Nagar அரெஸ்ட் பண்ணுங்க. Yes, sir! நானை விடுதலை செய். R.H. 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 நானை விடுதலை செய். Hey, everyone, stop this protest now! I have shooting order. I didn't shoot you all. நாங்க போக மாட்டோம். This is a final warning. நாங்க அவளை போக மாட்டோம். ஐயோ ஐயோ தங்க காய்க்க பூமியில தமிழர்களை கூட்டி வந்தான். தவறும் கூட இல்லாத தரையிலேயே வாழ வச்சான். சம உரிமை கேட்டதுக்கு சாவு பயத்தை காட்டி போட்டான். 5 பேரை சுட்டு போட்டு ஆணவத்தை அவுத்து விட்டான். இனி இந்த நேரம் எந்த நேரம்? நாங்க ரத்தோசிக்கு வகுச்ச நேரம். எங்களால உறவுங்க, எங்களுக்காக வகுச்ச நேரம். போராட்டத்தில் 5 பேர் ஆங்கில போலீசார்களால் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர். அப்படி கொல்லப்பட்டவர்களின் பெயர்கள் மாயாண்டி, ரங்கசாமி, ஏழுமலை, கொன்னேரி, அங்கம். ஆம், நாம் இந்த நாட்டில் வந்தேறிகளல்ல, இந்த நாட்டில் ரத்தம் சிந்தியவர்கள். நமது முன்னோர்கள் நமக்காக இந்த நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தியாகங்களை அறிவது நமது எதிர்காலத்தை வழிநடத்தும். நன்றி.